வணக்கம் நண்பர்களே. நமது மகிழ் துளிர் யூடியூப் சேனலுக்கு தங்களை அன்புடன் வரவேற்கிறேன். போட்டித் தேர்வுகளுக்கு தயாராகி வரும் நமது நண்பர்களுக்கு தினமும் 10 வினாக்களானது நமது மகிழ் துளிர் தளத்தில் பதிவிடப்பட்டு வருகிறது. இன்றைய தினத்திற்கான வினாக்களை நாம் தொடர்ந்து பார்க்கலாம். முதல் வினா, which is the largest part of the human brain? மனித மூளையின் மிகப்பெரிய பகுதி எது? ஆப்ஷன் ஏ செரிபுல்லம், ஆப்ஷன் பி செரிப்ரம், ஆப்ஷன் சி மெடுல்லா ஆப்லங்கேட்டா, ஆப்ஷன் டி மிட் பிரெயின். சிறுமூளையா, பெருமூளையா, மெடுல்லா ஆப்லங்கேட்டாவா, மத்திய மூளையா அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஆக்சுவலி மூளை ஒன்று 3 பகுதிகளாக இருக்கு. அதாவது பெருமூளை, சிறுமூளை, பிரெயின் ஸ்டெம். அதாவது செரிபுல்லம், செரிப்ரம், பிரெயின் ஸ்டெம் அப்படிங்கிறத நம்ம சொல்றோம். சிறுமூளைனா என்னது? செரிபுல்லம். பெருமூளைனா செரிப்ரம் அப்படிங்கிற பிரெயின் ஸ்டெம்னு ஒன்று இருக்கு. இதுல மிகப்பெரிய பகுதி எது அப்படின்னு கேட்டா பெருமூளை. அதுதான் இருக்கிற மூளையில 80லிருந்து 85% அதோட பங்கு தான், பாதி பகுதி தான் அதிகமா இருக்கும். இப்ப சிறுமூளை எங்க இருக்கு அப்படின்னா பெருமூளைக்கு கீழே தான் சிறுமூளை இங்க இருக்குது. இப்ப மனித மூளையின் மிகப்பெரிய பகுதி எது அப்படின்னு கேட்டா அது பெருமூளை, செரிபுரம் அப்படிங்கிறது தான். சரி, இந்த பெருமூளை என்னென்ன செய்யும்? என்னென்ன அது வேலை என்ன? நினைவு கொண்டு ஒரு சொல்றது, சிந்திக்கிறது, பார்க்கிறது, கேட்கறது, அதே மாதிரி உணர்வு, தொட்டா அந்த சென்ஸ், அந்த உணர்வு, இதெல்லாம் பெருமூளையோட வேலைகள். இப்ப சிறுமூளை என்ன? உடல் சமநிலையா, அதாவது பேலன்ஸா வச்சுக்கிறது, ஒரு ஒரு செயல்பாட்டுக்கு அதாவது தசை இடமாறதோ, ஒரு கோஆர்டினேஷன், ஒரு செயல்பாட்டை செய்யணும்னா அது எப்படி செயல்றது, எல்லா தசைகளும் ஒருங்கிணைச்சு அந்த செயல்பாட்டை செய்ய வைக்கிறது. இப்போ ட்ரிங்க்ஸ் சாப்பிட்றவங்க ஒரு அன்கான்சியஸ் போயிட்டாங்கன்னா அந்த செயல்பாட்டில் இருக்காது. அதான் பெருமூளைக்கு கீழே அந்த பின்பகுதியில் அடிச்சதுன்னா, ஒரு அடிபட்டுச்சுன்னா அப்படின்னு செயல்கிறது காரணம் அதான். அதே மாதிரி ரொம்ப ஓவர் ட்ரிங்க்ஸ் பண்ணிட்டாலும் அவங்களோட சிறுமூளை பாதிப்பானாதான் அந்த மாதிரி ஆக்டிவிட்டிஸ் எதுவும் செய்ய முடியாது. அவங்க தளர்ந்து போய் ஒரு அன்கான்சியஸ் மைண்ட்ல இருக்கிறதுக்கான ரீசனே அதுதான். இப்போ மெடுலா ஆப்லங்கேட்டா, அதாவது பிரெயின் ஸ்டெம், அதோட வேலை என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, அது சுவாசம், இதய துடிப்பு, நம்ம கட்டுப்பாட்டில் இல்லாமல் இருக்கு பார்த்தீங்களா, தும்மல், பிபி, இதெல்லாம் அதோட வேலைகளை பார்க்கறதா அதோட இது. மனித மூளை 3 பகுதி. அது பெருமூளை 80 to 80% இருக்கும். அதாவது செரிப்ரம். சிறுமூளை பெருமூளைக்கு கீழே இருக்கக்கூடியது. அது என்ன பண்ணும்? உடல் சமநிலை, கோஆர்டினேஷனை கண்ட்ரோல் வச்சிருக்கு அப்படிங்கிறதான் இதுக்கான விளக்கம். ஓகே, நெக்ஸ்ட். மனித மூளையோட அளவு 1.26 kg அப்படிங்கிறத பார்த்துருக்கோம். நம்ம பிறந்த குழந்தைக்கு 370 to 400 கிராம் ஆனது இருக்கும் அப்படிங்கிறதையும் நம்மளுக்கு தெரியும். நெக்ஸ்ட், which part of the brain is responsible for balance and coordination of movements? உடலின் சமநிலை, பேலன்ஸ் மற்றும் இயக்க ஒருங்கிணைப்பை கட்டுப்படுத்தும் மூளைப்பகுதி எது? ஆப்ஷன் ஏ செரிப்ரம், ஆப்ஷன் பி தலாமஸ், ஆப்ஷன் சி செரிபுல்லம், ஆப்ஷன் டி ஹைப்போதலாமஸ். நம்ம முன்னாடி கொஸ்டினே பார்த்தோம். மூளையானது 3 பகுதிகள்: பெருமூளை, செரிபுரம், செரிபுல்லம், பிரெயின் ஸ்டெம் அப்படிங்கிறத நம்ம பார்த்தோம். பெருமூளையோட வேலை என்ன? நினைவு, சிந்திக்க, அதாவது மெமரி வச்சுக்கிறது, திங்கிங் பண்றது, விசிபிள் பார்க்கறது, கேட்கறது, இந்த சென்ஸ் உணர்றது, இதெல்லாம் பெருமூளையோட வேலை. பெருமூளை செய்யக்கூடிய செயல்பாடுகள். சிறுமூளை பேலன்ஸ், கோஆர்டினேஷன் அப்படிங்கிறத நம்ம லாஸ்ட் கொஸ்டின்லயே கிளியரா நம்ம பார்த்துருக்கோம். இதுக்கான ஆன்சர் இங்க என்ன கேட்டிருக்காங்க? பேலன்ஸ், கோஆர்டினேஷன். பேலன்ஸ், கோஆர்டினேஷனே நமக்கு சிறுமூளை அப்படிங்கிறத நம்ம ஞாபகம் வச்சுக்கணும். சிறுமூளைங்கிறது பின்னாடி இருக்கக்கூடியது. இந்த பொடனி பகுதி அப்படிங்கிறத கொஞ்சம் மேல இருக்கிறது பொடனி பகுதின்னு சொல்லுவாங்க. அது அடிபட்டுச்சுன்னா அன்கான்சியஸ் போவாங்க அப்படிங்கிறது நம்ம ஈஸியான ஒண்ணு. அதை மைண்ட்ல வச்சுக்கலாம். சிறுமூளை அங்கதான் இருக்கு அப்படிங்கிறது. பெருமூளை கீழ்ப்பகுதி, சிறுமூளை அங்க இருக்குன்றது ஞாபகம் வச்சுக்கணும். அங்க அடிபட்டுச்சுன்னா என்ன ஆகும்? எல்லாம் தளர்ந்து போயிடுவாங்க. அது அன்கான்சியஸ் போயிடும். அவங்க கண்ட்ரோல்லே இருக்காது பாடி. அதெல்லாம் சிறுமூளையோட பாதிப்பு. அது ஏன் அதே மாதிரி ட்ரிங்க்ஸ் பண்ணவங்க இருக்காது காரணம் என்னன்னா அதேதான். அவங்க மூளை ரொம்ப பாதிச்சிடும், அன்கான்சியஸ் ஆயிடுவாங்க. அந்த மறுபடியும் ரெக்கவர் ஆனாதான் அவங்க நார்மல் ஸ்டேஜ் வருவாங்க. இப்ப அதிகமான மது இருந்ததால் பாதிக்கக்கூடிய பகுதி எது அப்படின்னு கேட்டாங்கன்னா நம்ம சொல்லணும் சிறுமூளை. எதனால அந்த பாதிப்பு வருது அப்படின்னு கேட்டா, இந்த மாதிரி உடல் சிறுமூளை பாதிப்புனால அந்த உடல் செயல்பாடு, கோஆர்டினேஷன் இல்லாம போகுது அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கணும். எப்படி கேட்டாலும் நம்ம சொல்ற அளவுக்கு. இப்போ ஹைப்போதலாமஸ்ன்னு என்ன? மாஸ்டர் கண்ட்ரோல் சென்டர் அப்படிங்கிறத நம்ம சொல்றோம். பசி, தூக்கம், அதெல்லாம் பசி, தூக்கம், களைப்பு, இதெல்லாம் மானிட்டர் பண்றது. இங்க கொஸ்டின் என்ன கேட்டிருக்காங்க? பேலன்ஸ், கோஆர்டினேஷனாலே நம்மளுக்கு தலாமஸ், சிறுமூளை
அப்படிங்கிறது ஆப்ஷன் சி செரிபுல்லம் அப்படிங்கிறது தான் இதுக்கான சரியான ஆன்சர். ஓகே, நெக்ஸ்ட். Which part of the brain controls respiration, heartbeat and blood pressure? சுவாசம், இதய துடிப்பு மற்றும் இரத்த அழுத்தம் போன்ற உயிர்காக்கும் செயல்களை கட்டுப்படுத்தும் மூளை பகுதி எது? ஆப்ஷன் ஏ ஹைப்போதலாமஸ், ஆப்ஷன் பி மெடுல்லா ஆப்லங்கேட்டா, ஆப்ஷன் சி செரிபுல்லம், ஆப்ஷன் டி பான்ஸ். ஹைப்போதலாமஸா, மெடுல்லா ஆப்லங்கேட்டாவா, சிறுமூளையா, பான்ஸா அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. நம்ம இதை வந்து ஃபர்ஸ்ட் கொஸ்டினே கிளியரா நம்ம பார்த்துட்டோம். தெளிவான விளக்கம் வந்து நம்ம அங்க ஃபர்ஸ்ட் கொஸ்டின்லயே பார்த்துட்டோம். அடுத்த கொஸ்டின், ரெண்டாவது கொஸ்டினும் வந்து நம்ம இதோட ரிலேட்டடா தான் வந்துச்சு. இந்த மூளையோட 3 பகுதிகள் என்ன செய்யறது அப்படிங்கிறத இங்க கேட்டிருக்காங்க. ரெஸ்பிரேஷன், சுவாசம், இதய துடிப்பு, பிளட் பிரஷர் எல்லாத்தையும் மானிட்டர் பண்றது மெடுல்லா ஆப்லங்கேட்டா, பிரெயின் ஸ்டெம் அப்படிங்கிறத நம்ம முன்னாடி நம்ம பார்த்துருக்கோம். ஸோ இதுக்கான ஆன்சர் வந்து ஆப்ஷன் பி மெடுல்லா ஆப்லங்கேட்டா, பிரெயின் ஸ்டெம் அப்படிங்கிறது அதுக்கான சரியான ஆன்சர். ஓகே, நெக்ஸ்ட். How many pairs of cranial nerves are present in humans? மனிதனில் மொத்தம் எத்தனை ஜோடி கிரானியல் நர்வ்ஸ் உள்ளன? ஆப்ஷன் ஏ 10, ஆப்ஷன் பி 12, ஆப்ஷன் சி 24, ஆப்ஷன் டி 31. 10, 12, 24, 31 அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஆக்சுவலி இந்த கொஸ்டினை வந்து அடிக்கடிக்கு கேட்கக்கூடிய கொஸ்டின். டிஎன்பிசி, டிஆர்பி, டெட்டு இந்த மாதிரி ரிலேட்டட்லாம் அடிக்கடி கேட்கக்கூடிய கொஸ்டின். இதில் இன்னொன்று கேட்கலாம், எத்தனை ஸ்பைனல் நர்வ்ஸ் இருக்கு அப்படின்னு சொல்லி கூட கேட்கலாம். ஹவு மெனி பேர்ஸ் ஆஃப் ஸ்பைனல் நர்வ்ஸ் ஆர் பிரசன்ட் இன் ஹியூமன்ஸ் அப்படின்னு சொல்லி கேட்கலாம். இந்த 2 கொஸ்டின்லையும் ஏதோ ஒரு கொஸ்டின் வர வாய்ப்பு இருக்கு. ரொம்ப முக்கியமான கொஸ்டின், ஏதோ ஒரு எக்ஸாம்ல கண்டினியூஸா மாத்தி கேட்டுக்கிட்டே இருக்கிறாங்க. ஸோ நம்ம கரெக்டாக ஞாபகம் வச்சுக்கணும். கன்ஃபியூஸ் ஆகக்கூடிய கொஸ்டின். இப்போ இதுவே கொஸ்டினை மாத்தி கேட்கலாம், மனிதனில் மொத்தம் எத்தனை கிரானியல் நர்வ்ஸ் உள்ளன அப்படின்னு சொல்லி கேட்கலாம். எத்தனை ஜோடி கிரானியல் நர்வ்ஸ் உள்ளன்னு கேட்கலாம். எத்தனை தண்டுவட நரம்புகள், ஸ்பைனல் நரம்புகள் இருக்கு அப்படின்னு சொல்லி கேட்கலாம். எத்தனை ஜோடி ஸ்பைனல் நர்வ்ஸ் உள்ளது அப்படின்னு சொல்லி கேட்கலாம். இது எப்படி வேணாலும் குழப்பி கேட்கலாம். ஸோ இதை வந்து நம்ம ஈஸி மைண்ட்ல கிளியரா வச்சுக்கணும். மனிதனில் மொத்தம் எத்தனை ஜோடி கிரானியல் நர்வ்ஸ், ஹவு மெனி பேர்ஸ் கிரானியல் நர்வ்ஸ் ஆர் பிரசன்ட் இன் ஹியூமன்ஸ் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. இதுக்கு வந்து 12 கிரானியல் நர்வ்ஸ் அப்படின்னு சொல்லி இதுதான் ஆன்சர். ஆப்ஷன் பி 12 கிரானியல் நர்வ்ஸ் அப்படிங்கிறதா ஆன்சர். இங்க வந்து ஹவு மெனி கிரானியல் நர்வ்ஸ் ஆர் பிரசன்ட் அப்படின்னு சொல்லி கேட்டா 12 பேர்ஸ்ங்கிறது 21 பேர்ஸ், 24 பேர்ஸ். இப்போ ஸ்பைனல் நர்வ்ஸ் அப்படின்னா ஹவு மெனி ஸ்பைனல் நர்வ்ஸ் ஆர் பிரசன்ட் அப்படின்னா அங்க எத்தனை இருக்கும்? 62 இருக்கும். ஹவு மெனி பேர்ஸ்ன்னு கேட்டா 31 அப்படிங்கிறத நம்ம இதை கிளியரா எந்த டவுட்டும் இல்லாம நம்ம தெளிவா ஞாபகத்துல வச்சுக்கணும். இது ஒரு முக்கியமான கொஸ்டின். திரும்ப ஒரு ஏதோ ஒரு எக்ஸாம்ல மாத்தி நமக்கு கேட்டுக்கிட்டு இருக்கிறாங்க. ஓகே, நெக்ஸ்ட். How many pairs of spinal nerves are present in humans? மொத்தம் எத்தனை ஜோடி ஸ்பைனல் நர்வ்ஸ் மனித உடலில் உள்ளன? ஆப்ஷன் ஏ 12, ஆப்ஷன் பி 24, ஆப்ஷன் சி 31, ஆப்ஷன் டி 33. 12, 24, 31, 33 அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. இப்போ என்னன்னா, நம்ம இந்த கொஸ்டினை வந்து இப்போ முன்னாடி இருக்க கொஸ்டின்லேயே நம்ம வந்து கிளியரா பார்த்துறோம். கிரானியல் நர்வ்ஸ்னா என்ன, ஸ்பைனல் நர்வ்ஸ்னா என்ன, அது எவ்வளவோ இப்போ பேர்ஸா கேட்டால் எப்படி ஆன்சர் பண்ணணும், என்ன ஆன்சர் வரும்? இண்டிவிஜுவலாக தனி ஸ்பைனல் நர்வ்ஸ் அப்படின்னா எத்தனை அப்படின்னு சொல்லி கேட்டால் என்ன ஆன்சர் பண்ணணும்னு சொல்லிட்டு நம்ம கடைசி கொஸ்டின்லேயே நம்ம கிளியரா நம்ம பார்த்துட்டோம். இப்போ நம்ம வந்து கிரானியல் நர்வ்ஸ் அப்படின்னு சொல்லி கேட்டால் எத்தனை இருக்கு அப்படின்னு கேட்டால் 12 பேர்ஸ், 24 நர்வ்ஸ் இருக்கும். இங்கே ஸ்பைனல் நர்வ்ஸ் அப்படின்னு கேட்டால் 31 பேர்ஸ், 62 நர்வ்ஸ் இருக்கு அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கணும். இதுக்கான ஆன்சர் வந்து ஆப்ஷன் சி 31 அப்படிங்கிறது தான் பேர்ஸ் அப்படிங்கிறது தான் சரியான ஆன்சர். ஓகே, நெக்ஸ்ட் போலாம். நெக்ஸ்ட், the autonomic nerve system consists of. autonomic nerve system இன் 2 முக்கிய பிரிவுகள் எவை? ஆப்ஷன் ஏ சென்சரி அண்ட் மோட்டார் டிவிஷன்ஸ், ஆப்ஷன் பி சென்ட்ரல் and peripheral divisions, option C sympathetic and parasympathetic divisions, option D somatic and cranial divisions. Sensory and motor divisions are
சிம்பத்தெட்டிக் அண்ட் பாராசிம்பத்தெட்டிக் டிவிஷன்ஸா, சொமாட்டிக் அண்ட் கிரானியல் டிவிஷன்ஸா அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஆக்சுவலி இப்போ வந்து நர்வஸ் சிஸ்டம் வந்து ரெண்டாக பிரிச்சிருக்கோம். அது வந்து என்னது, சென்ட்ரல் நர்வஸ் சிஸ்டம், பெரிபரல் நர்வஸ் சிஸ்டம் அப்படிங்கிறத நம்ம பிரிச்சிருக்கோம். இப்போ சென்ட்ரல் நர்வஸ் சிஸ்டம் என்னவா இருக்கும், என்ன என்ன டிவிஷன்ஸாக இருக்குது, பிரெயினும் ஸ்பைனல் கார்டு அப்படிங்கிற 2 மேஜர் டிவிஷன்ஸாக இருக்குது. அப்போ பெரிபரல் நர்வஸ் சிஸ்டம் என்ன, மோட்டார் அண்ட் சென்சரி நர்வ்ஸ் அப்படின்னு சொல்லி ஒரு மேஜர் டிவிஷன்ஸாக இருக்குது. இப்போ மோட்டார் நர்வஸ் சிஸ்டம், மோட்டார் நர்வ்ஸ் வந்து 2 மேஜர் டைப்பா பிரிச்சிருக்காங்க. அது என்னது, அட்டானமிக் அண்ட் சொமாட்டிக் அப்படிங்கிற 2 மேஜர் டிவிஷன்ஸா பிரிச்சிருக்கு, 2 டிவிஷன்ஸா பிரிச்சிருக்காங்க. அதுல வந்து நமக்கு அட்டானமிக்ல வந்து சிம்பத்தெட்டிக், பாராசிம்பத்தெட்டிக் அப்படிங்கிறது. சிம்பத்தெட்டிக்னா என்ன, நம்ம கட்டுப்பாட்டுல செயல்படக்கூடிய ஒரு கட்டுப்பாட்டுல இறங்கக்கூடியது. பாராசிம்பத்தெட்டிக்னா நம்ம கட்டுப்பாட்டுல இல்லாத, சுவாசம், துடிப்பு, இதய துடிப்பு, ப்ரெஷரு, தும்மல், இதெல்லாம் வந்து நம்ம எதுவுமே, இருமல், அந்த மாதிரி இதெல்லாம் வந்து நம்ம எதுலையுமே நம்ம கட்டுப்பாடு இருக்காது. அந்த மாதிரி இதைத்தான் அட்டானமிக் நர்வஸ் சிஸ்டம்ல இது வரக்கூடியது. என்னது, சொமோட்டிக் அட்டானமிக் சிஸ்டம்ல வந்து, சொமோட்டிக்ல வந்து சிம்பத்தெட்டிக், பாராசிம்பத்தெட்டிக் அப்படிங்கிறோம். பாராசிம்பத்தெட்டிக் தும்மல், இருமல், இதய துடிப்பு, சுவாசம் அப்படிங்கிறது. சொமோட்டிக்னா நம்ம செயல்படுறது, நம்ம கண்ட்ரோல்ல இருக்கக்கூடியவர் தான் சொமோட்டிக் அப்படிங்கிறத, சரி சிம்பத்தெட்டிக் அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கணும். அப்படின்னு நினைக்கிறேன். ஓகே, நெக்ஸ்ட். டியூரிங் சிம்பத்தெட்டிக் ஸ்டிமுலேஷன், சிம்பத்தெட்டிக் நர்வ் சிஸ்டம் தூண்டப்படும் போது பொதுவாக என்ன நிகழ்கிறது? ஆப்ஷன் ஏ, ஹார்ட் ரேட் டிக்ரீசஸ். ஆப்ஷன் பி, pupil constricts. ஆப்ஷன் சி, ஹார்ட் ரேட் அண்ட் பிளட் ப்ரெஷர் இன்க்ரீஸ். ஆப்ஷன் டி, டைஜஷன் இன்க்ரீசஸ். இதய துடிப்பு குறைகிறது, கண் பார்வை சுருங்குகிறது, இதய துடிப்பு மற்றும் இரத்த அழுத்தம் அதிகரிக்கின்றன, செரிமானம் அதிகரிக்கிறது. இதுக்கான ஆன்சர் வந்து இதய துடிப்பு மற்றும் இரத்த அழுத்தம் அதிகரிக்கின்றன. ஆப்ஷன் சி, ஹார்ட் ரேட் அண்ட் பிளட் ப்ரெஷர் இன்க்ரீஸ். இந்த இடத்துல இந்த கொஸ்டின் வந்து கண்டிப்பா உங்களுக்கு ஒரு கன்ஃபியூஸா இருக்கும். சிம்பத்தெட்டிக், பாராசிம்பத்தெட்டிக் இதோட வேலைகள் என்ன அப்படிங்கிறதுல ஒரு சின்ன உங்களுக்கு கண்டிப்பா கன்ஃபியூஸா இருக்கும். நானுமே இதை படிக்கிறதுக்கு லேட் ஆச்சு. ஸோ இதை வந்து ஒன்றும் ஒரி பண்ணிக்க வேண்டாம். செகண்ட் பேஜ்ல வந்து இது பண்ண தெளிவாக வந்து இந்த கொஸ்டின்ஸும் இதில் வந்து நர்வஸ் சிஸ்டம் அண்ட் ரெஸ்பிரேட்டரி சிஸ்டம்ல வந்து கம்மியாக தான் இருக்கும். நெக்ஸ்ட் பேஜ் வரும்போது கண்டிப்பாக டெப்த்தாகவும் இன்னும் அதை பற்றி கிளியராகவும் ஃபுல்லாக வந்து நம்ம தெளிவாக சொல்லிடுவோம். ஓகே, நெக்ஸ்ட். இதுக்கான ஆன்சர் வந்து ஆப்ஷன் சி, ஹார்ட் ரேட் அண்ட் பிளட் ப்ரெஷர் இன்க்ரீஸ் அப்படிங்கிறது அதுக்கான சரியான ஆன்சர். The primary function of the parasympathetic nerve system is. parasympathetic nerve system இன் முக்கிய பணி எது? ஆப்ஷன் ஏ, fight or flight response. ஆப்ஷன் பி, rest and digest. ஆப்ஷன் சி, muscle growth. ஆப்ஷன் டி, reflex action. ஃபைட் ஆர் ஃப்ளைட் ரெஸ்பான்ஸா, அதை வந்து சிம்பத்தெட்டிக் நர்வஸ் சிஸ்டம்ல வந்துடும். அதாவது ஃபைட் பண்ணு, இல்லைன்னா தப்பிச்சு ஓடிடு அப்படிங்கிறத வந்து இதோட ஒரு மோட்டோ மாதிரி. அடுத்து ரெஸ்ட் அண்ட் டைஜஸ்ட் செயல்பாடு, தசை வளர்ச்சி மற்றும் தசை வளர்ச்சி, டி ரிஃப்ளெக்ஸ் ஆக்ஷன். ஆக்சுவலி அட்டானமிக் நர்வஸ் சிஸ்டம்ல தான் சிம்பத்தெட்டிக், பாராசிம்பத்தெட்டிக் அப்படின்றது ஒரு இது இருக்கு. இப்போ பாராசிம்பத்தெட்டிக் வந்து ஒரு செயல்பாட்டை வந்து ஓய்வு நிலைக்கு கொண்டு வந்து டைஜஷன், செரிமானத்திலையும் ஆற்றல் சேமிப்பு, எனர்ஜி வந்து ஸ்டோரேஜ் பண்ணி வைக்கிறதுலையும் ஒரு முக்கிய பங்கு வகிக்கிறது அப்படிங்கிறது தான் இதுக்கான ஆன்சர். இது வந்து ரெண்டுக்கு சிம்பத்தெட்டிக், பாராசிம்பத்தெட்டிக் உள்ள வேரியேஷன் என்ன, அதோட செயல்பாடு என்ன, அது பாராசிம்பத்தெட்டிக்கோட செயல்பாடு என்ன, சிம்பத்தெட்டிக்கோட செயல்பாடு என்ன அப்படிங்கிறத நெக்ஸ்ட் ஒரு இமேஜ் காமிக்கிறேன். அதை பார்த்தா உங்களுக்கு கிளியராக புரியும். இதுக்கான ஆன்சரை வந்து ரெஸ்ட் அண்ட் டைஜஸ்ட் அப்படிங்கிறது தான் செயல்பாடு. ஓய்வு நிலை கொண்டு வந்து செரிமானத்தோட செயல்பாட்டில் பங்கு பெறுறது, அப்புறம் நம்ம எனர்ஜி ஸ்டோரேஜ், ஆற்றலை சேமிச்சு வைக்கிறது தான் இதோட முக்கிய பணியாக இங்கே இருக்குது. அதுக்கான இமேஜ் இப்போ நம்ம பார்க்கலாம். இதை பார்த்தாலே நம்மளுக்கு தெரியும் சிம்பத்தெட்டிக்னா என்ன, பாராசிம்பத்தெட்டிக் என்ன. இதை எப்படி சொல்கிறோம், சிம்பத்தெட்டிக்கை ஃபைட் ஆர் ஃப்ளைட்னு சொல்லுவோம். இதய துடிப்பு அதிகரிக்கிறது, இரத்த அழுத்தம் அதிகரிக்கிறது, கண் பார்வை, அதாவது பார்க்கறது வந்து பார்வைன்றது தப்பு ஆன்சரு, ஸ்பெல்லிங் மிஸ்டேக்கு. பார்வை, அது வந்து கண் பார்க்கறது வந்து விரைவில் இருக்கிறது, செரிமானம் குறைவாக இருக்கிறதுலாம் சிம்பத்தெட்டிக்கோட. பாராசிம்பத்தெட்டிக் அப்படிங்கிறது ரெஸ்ட் அண்ட் டைஜஸ்ட் அப்படிங்கிறத நம்ம ஷார்ட்டாக சொல்லுவோம். நம்ம இதய துடிப்பு குறையிறது, பிளட் ப்ரெஷர், ரத்த அழுத்தம் வந்து குறையிறது,
கண் பார்க்கிற பார்வை வந்து சுருங்கமா இருக்கிறது, செரிமானம் வந்து அதிகரிக்கிறது அப்படிங்கிறது தான் இதோட பணிகள். இதெல்லாம் இதை பார்த்துட்டாலே நம்ம அங்க வந்துட்டு கொடுத்துட்டோம். இது வந்து ஃபைட் அண்ட் ஃபிளைட்னு சொல்றாங்க. எது அண்ட் ரெஸ்ட் அண்ட் டைஜஸ்ட். இப்போ கேட்ட மாதிரி ரெஸ்ட் அண்ட் டைஜஸ்ட் முக்கிய பணி என்னன்னா ரெஸ்ட் அண்ட் டைஜஸ்ட்னு சொல்றாங்க. இங்க வந்து என்ன கேட்கலாம், ஃபைட் அண்ட் ஃபிளைட். ஃபைட்னா சண்டை போடு இல்லைன்னா தப்பிச்சிரு அப்படிங்கிறது தான் சிம்பத்தட்டிக்கோட ஒரு இது. ஓகே, நெக்ஸ்ட். Which part of the brain regulates body temperature, hunger and thirst? அதாவது தூக்கம் அது உடலின் வெப்பநிலை, பசி மற்றும் தூக்கத்தை தாக்கமல்ல தூக்கத்தை கட்டுப்படுத்தும் மூளை பகுதி எது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஆப்ஷன் ஏ தலாமஸ், ஆப்ஷன் பி செரிபுல்லம், ஆப்ஷன் சி ஹைப்போதலாமஸ், ஆப்ஷன் டி மெடுலா ஆப்லங்கேட்டா. தலாமஸா, சிறுமூளையா, ஹைப்போதலாமஸா, மெடுலா ஆப்லங்கேட்டாவா? முன்னாடியே சொன்னோம் நம்ம. செரிபுல்லம்னா என்ன, செரிபுரம்னா என்ன, மெடுலா ஆப்லங்கேட்டா பிரெயின் ஸ்டெம்னா என்ன, ஹைப்போதலாமஸ் என்ன பணிகள் இருக்கு அப்படிங்கிறதெல்லாம் நம்ம வந்து முன்னாடியே சொல்லிருந்தோம். ஹைப்போதலாமஸ் வந்து மாஸ்டர் கண்ட்ரோல் சென்டர். ஹைப்போதலாமஸ்ங்கிறது பசி, தூக்கம், உடல் வெப்பநிலை இது எல்லாத்தையும் கட்டுப்படுத்தக்கூடியது எது அப்படிங்கிறது நம்ம ஃபர்ஸ்ட் கொஸ்டின்லயே நம்ம வந்து தெளிவாக பார்த்துட்டோம். இது வந்து பசி, தூக்கம், வெப்பநிலை இது எல்லாத்தையும் கட்டுப்படுத்தக்கூடியது எதுன்னு கேட்டால் ஹைப்போதலாமஸ் அப்படிங்கிறத நம்ம முன்னாடியே சொல்லியிருக்கோம். நெக்ஸ்ட். In a reflex arc, the stimulus is first received by the reflex arcல் தூண்டுதலை முதலில் பெறும் அமைப்பு எது? ஆப்ஷன் ஏ எஃபெக்டர், ஆப்ஷன் பி ரிசெப்டர், ஆப்ஷன் சி சென்சரி நியூரான், ஆப்ஷன் டி இன்டர் நியூரான். எஃபெக்டரா, ரிசெப்டரா, சென்சரி நியூரானா, இன்டர் நியூரானான்னு கேட்குறாங்க. இப்போ இதுக்கு ஒரு சீக்வன்ஸ் இருக்குது. எப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போ ஸ்டிமுலஸ் அப்படிங்கிறது ஒரு பாத்திரத்தில் இருக்கிற சூடான தண்ணி. ஒரு பாத்திரத்தில் சூடான தண்ணி இருக்குன்னு வைங்க. அந்த பாத்திரத்துக்குள்ள சூடான தண்ணியில் ஒரு கையை உள்ள வச்சிடும் அப்படின்னா கை தான் வந்து அந்த இடத்துல ரெசிப்டர். அது கையை உள்ள வைக்கிறது என்னன்னா அந்த சூடான உணர்வு என்ன, எப்படி உணர்றது, எது உணர்றது அப்படின்னா கை தான் உணரும். அதுதான் வந்து நம்ம ரெசிப்டர். அந்த சூடாக இருக்கிறத வந்து உணர்றது ரெசிப்டர் கை. அந்த தூண்டுதல் உணர்வு தான் சூடான உணர்வு அப்படி இருக்கு இல்லையா, அந்த உணர்வு வந்து சென்சரி நியூரானுக்கு. சென்சரி நியூரான் அந்த உணர்வு சூடான உணர்வு எங்க இருக்கு, எது வந்து உணர்வு சுடுதண்ணி சூடா இருக்கு அப்படிங்கிற உணர்வு வந்து சென்சரி நியூரான் தான் வரும். அந்த தகவலை நம்ம முதுகுத்தண்டுக்கு ஸ்பைனல் கார்டு முதுகுத்தண்டுக்கு கொடுக்கறது. அங்க இருக்க இன்டர் நியூரான் வந்து அந்த தகவலை மோட்டார் நியூரானுக்கு வந்து சூடான ஒரு தண்ணி இருக்கு அப்படின்னு சொல்லி ஒரு தகவலை தண்ணியில கையை வச்சிட்டோம் சுடுது அப்படிங்கிற ஒரு தகவலை இன்டர் நியூரான் வந்து மோட்டார் நியூரானுக்கு தகவலை கொடுக்குது. அந்த மோட்டார் நியூரானது என்ன பண்ணணும்னு கேட்டீங்கன்னா கட்டளையிட அந்த சூடா இருக்கு கை எடுக்கணும் அப்படிங்கிற ஒரு கட்டளையை வந்து எஃபெக்டர் கொடுக்கும். எஃபெக்டர்னு என்னது, அந்த கை மறுபடியும் எஃபெக்டர். அந்த ரெசிப்டரான எஃபெக்டருக்கு வந்து கையை தசை பிடிப்பு சுரப்பி அந்த தசை எல்லாம் ஒரு இயக்கத்தை உருவாக்கி அந்த எஃபெக்டர் வந்து சூடா இருக்கு கையை எடு அப்படிங்கிற ஒரு தகவலை வந்து நம்ம அந்த இடத்துல கொடுக்கக்கூடியது. அப்ப இந்த இடத்துல நம்ம எந்த ஒரு உறுப்பு வந்து அந்த ஸ்டிமுலஸ் பாத்திரத்துல வைக்கிறோம் அப்படிங்கன்னா அந்த உறுப்பு வந்து தூண்டுதல் உணர்வை வந்து பெறக்கூடிய உறுப்பு முதல் அமைப்பு எது அப்படின்னு கேட்டா ஃபர்ஸ்ட் ஸ்டிமுலஸ் அப்படிங்கிறது வந்து பாத்திரத்துல இருக்க சுடுதண்ணி. ரெசிப்டர் அப்படிங்கிறது வந்து கைன்னு நம்ம சொல்லியிருக்கிறோம். அந்த இது வந்து சுடுது அப்படிங்கிறது சென்சாரி நர்வு மூலமா வந்து முதுகுத்தண்டு கொடுக்கும். இன்டர் நியூரான இந்த தகவலை வந்து மோட்டார் நியூரானுக்கு கொடுக்குது, கையை எடுக்கணும் அப்படிங்கிற ஒரு தகவலை கொடுக்குது. மோட்டார் நியூரானது அந்த கட்டளையை வந்து எஃபெக்டர் கொடுக்குது. எஃபெக்டர் மூலமா அது வந்து கட்டளையை செயல்படுத்துது. இப்படின்னா கை எடுக்கணுன்ற அப்படிங்கிற ஒரு செயல்படுத்துது. இதுல முதல் அமைப்பு எது, அது இன் ஏ ரிஃப்ளெக்ஸ் ஆர்க். The stimulus is first received by stimulus. அந்த ஃபர்ஸ்ட் ரிசீவ்டு எது, ரெசிப்டர் அப்படிங்கிறதா இதை ஃபர்ஸ்ட் ரிசீவ்டு. புரியும் நினைக்கிறேன் கிளியரா. இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் பி ரெசிப்டர் அப்படிங்கிறதா இதுக்கான சரியான ஆன்சர். ஓகே, இத்துடன் இன்றைய 10 வினாக்கள் எனது நிறைவடைந்தது. சரியாக பதிலளித்த அனைவருக்கும் மனமார்ந்த வாழ்த்துக்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் என்று நம்புகிறேன். உங்கள் நண்பர்களுக்கு இந்த வீடியோவை நிறைய ஷேர் செய்யுங்க, சப்ஸ்கிரைப் செஞ்சு வச்சுக்கோங்க, பெல் ஐக்கானை எடுத்துக்கொள்ளுங்க. அப்படின்னா தான் வந்து உங்கள் வீடியோ மறுபடியும் உங்களை வந்து நாங்கள் ரீச் பண்ண முடியும். மறக்காமல் உங்கள் நண்பர்களுக்கு நிறைய பேருக்கு ஷேர் செய்யுங்க. ஆதரவு தேவை. நாங்கள் வருங்காலத்தில் சிறப்பாக செயல்படுவதற்கு நோட்டிஃபிகேஷன் வந்து விரைவில் வர்ற மாதிரிக்கான ஒரு வெளிப்பாடு இருக்குது. ஏன்னா அமைச்சர் அவங்கெல்லாம் பேட்டி கொடுத்துருப்பதை நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஸோ
செப்டம்பரில் நோட்டிஃபிகேஷன் வர்றதுக்கான வாய்ப்பு பிரகாசமாக தெரியுது. அதை தொடர்ந்து இப்போ ஹாஸ்டல் சூப்பர் இன்கம் ஃபிசிக்கல் ட்ரைனிங் ஆஃபீஸர் HSPTO அந்த போஸ்டிங் நோட்டிஃபிகேஷன் இருக்குது. 15ஆம் தேதியோட நம்மளுக்கான அப்ளிகேஷன் போர்ட்டல் வந்து க்ளோஸ் ஆகுது. அதுக்குள்ளே அப்ளை பண்ணாதவங்க அப்ளை பண்ணிடுங்க. அதுக்கு நோட்டிஃபிகேஷன் இன்க்ரீஸ் அந்த வேகன்சி வந்து இன்க்ரீஸ் ஆகிறதுக்கான வாய்ப்புகளும் தெரியுது. ஃபிசிக்கல் எஜுகேஷன் பிஇடிக்கான போஸ்டிங்கும் வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது. அதை தாண்டி EMRS ஏகலைவான் இருக்கு, அந்த இது உண்டருடைய பிள்ளையில் ரயில்வே ஸ்கூலில் கேந்திரிய வித்யாலயில நோட்டிஃபிகேஷன் நிறையா இருக்குது. இப்போ பார்த்தீங்கன்னா இந்த ரயில்வே ஸ்கூலில் ஃபிசிக்கல் இன்ஸ்ட்ரக்டர் அப்படிங்கிற போஸ்டிங்லாம் இருக்குது, அதெல்லாம் எடுக்க போகிறாங்க. ஸோ அதுக்கான இதெல்லாம் நீங்கள் ஒரே இதை கன்சிஸ்டன்சி தான், சோர்ந்துடாதீங்க. நோட்டிஃபிகேஷன் பக்கத்தில் இருக்குது, நிறைய நோட்டிஃபிகேஷன் வரப்போகுது. கன்சிஸ்டண்ட்டான பர்ஃபார்மன்ஸை நமக்கு வந்து ரிசல்ட்டை கொடுக்கும், அதை மறந்துடாதீங்க. டெய்லியும் கொஞ்சம் கொஞ்சம் நேரம் படிங்க. ஒரு நாள் கூட ஸ்கிப் பண்ணாதீங்க. அந்த ஒரு நாள் நீங்கள் ஸ்கிப் பண்ணீங்கன்னா அன்னைக்கு யார் அந்த இதை ஒரு எஃபெக்டை போட்டு நம்ம அந்த டைம் மேனேஜ்மெண்ட் பண்ணி படிக்கிறாங்களோ அவங்க தான் அந்த வெற்றிக்கான முதல் அந்த படியில் ஒரு படி முன்னாடி இருப்பாங்க. அந்த ஒரு சூழ்நிலையில் யார் படிக்கிறாங்களோ அவங்க தான் வெற்றிக்கு விட ஒரு அடியாவது முன்னாடி போய் நிற்பாங்க. ஸோ காலமோ நேரத்தையோ நம்ம காரணம் சொல்லக்கூடாது. என்ன சூழ்நிலை வந்தாலும் அன்னைக்கு நம்ம அதை வந்து கம்ப்ளீட் பண்ணிடணும், நம்ம போட்ட சிலபஸ் அப்படிங்கிறத மைண்டில் வச்சுக்கோங்க. காரணமே சொல்ல வேண்டாம், படிப்போம். கன்சிஸ்டண்ட்டான பெர்ஃபார்மன்ஸை நம்மளுக்கு முக்கியம். ஓகே, வெற்றி பெற வாழ்த்துக்கள். இந்த வீடியோவை உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் செய்யுங்க, சப்ஸ்கிரைப் செய்து வச்சுக்கோங்க, பெல் ஐக்கன் இருந்துங்க. எல்லாருக்கும் தகவல் போய் சேரட்டும். உங்கள் நண்பர்களுக்கு இந்த வீடியோவை மறவாமல் ஷேர் செய்யுங்க. நன்றி, வணக்கம், வெற்றி பெற வாழ்த்துக்கள். நாளை மீண்டும் 10 புதிய வினாக்களுடன் உங்களை வந்து சந்திக்கிறேன். வணக்கம்.